Welcome to A to Z knowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல லிஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி லிஸ்ட்டுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ தான் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலோ இல்ல கம்ப்ளீட் பைத்தான் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலோ என்னோட வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா பைத்தான் வீடியோஸும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன் லிஸ்ட்ல காமிக்க போறேன் பைத்தான்ல. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், கவுண்ட், ஷார்ட் அண்ட் ரிவர்ஸ். இந்த 4 மெத்தடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். 381608 நம்ம ரேண்டம் நம்பரா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கு 8ன்னு நான் பாஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக லிஸ்ட்டில் இருக்கிறவங்களோட அத்தனை எலமெண்ட்டும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூக்கு மேப் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3க்கு 0, 8க்கு 1, 1க்கு 2ன்னு அப்படியே ஆர்டராக 0 1 2ன்னு வரும். இதுல நம்ம ஜென்ரலா எலமெண்ட் எடுக்கணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து எலமெண்ட் எடுப்போம். பட் இங்க ரிவர்ஸ், நான் வந்து எலமெண்ட், அதாவது லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை கொடுப்பேன், எனக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தெரியணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 8ஓட இண்டெக்ஸ் நம்பர் என்ன நீங்களே சொல்லுங்க. இப்போ 3 0னா 8 வந்து 1. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு 1ன்னு வரும். இப்போ எலமெண்ட் எந்த இண்டெக்ஸுக்கு பாயிண்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். 1. அடுத்து கவுண்ட். 8 வந்து எத்தனை கவுண்ட் இருக்கு, லிஸ்ட்ல எத்தனை அக்கரன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2 டைம் 8 இருக்கு. அதாவது இப்போ லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்க கண்டுபிடிக்கணும்னா கவுண்ட் ஆஃப் 8 அப்படி இல்ல கவுண்ட் ஆஃப் அந்த எலமெண்ட்டோ கொடுத்தீங்கன்னா எத்தனை டைம் அந்த எலமெண்ட் உங்க லிஸ்ட்டுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு 2ன்னு வந்துருச்சு பாருங்க, ஏன்னா 2 டைம்ஸ் இருக்கு. அடுத்து வந்து ஷார்ட். ஓகே, ஷார்ட் என்ன பண்ணுன்னா உங்க லிஸ்ட்டை வந்து ஷார்ட்டட் ஆர்டர் பண்ணிடும். அசெண்டிங் டு டிசெண்டிங்ல பண்ணி கொடுக்கும். 0 1 3 4 6 8 அப்படின்னு. ரிவர்ஸ் என்னன்னா உங்களுக்கே தெரியும். ரிவர்ஸ்னா நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட் அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 8 8 6 4 3 1 0ன்னு வந்திருக்கு, கரெக்ட் தான். பட் ஆனா என்னன்னா டிசெண்டிங் டு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஓகே, நீங்க என்ன நினைச்ச கூடாதுன்னா ரிவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அச்சீவ் பண்ணலாம் நீங்க நினைச்ச கூடாது. ஏன்னா இது ஏன் இப்படி கொடுக்குதுன்னா இது எடுத்திருக்கிற மை லிஸ்ட் ஆல்ரெடி இங்க ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அது ரிவர்ஸ்ல கொடுக்கும்பொழுது டிசெண்டிங் டு அசெண்டிங்கா கொடுக்குது. ஜென்ரலா ரிவர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர்லாம் பண்ணாது. அது வந்து இருக்கிற நம்பர் ரிவர்ஸ்ல. இப்போ இந்த லிஸ்ட்டை நான் கொடுத்தேன். ஓகே, இதெல்லாமே நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து 4 8ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இங்க பாருங்க 480618 ஓகே பாருங்க அப்படியே கொடுக்குது. அதுக்கு முன்னாடி அந்த வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு அசைன் ஆனனால அது அப்படி வந்தது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டெக்ஸ், கவுண்ட், ஷார்ட் அண்ட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து எடுக்கணும்னு நினைச்சேன். அதான் இந்த வீடியோட அஜெண்டா லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்களோட டெக் சேனல்ல நிறைய டெக்னாலஜிஸ் வீடியோஸ் இருக்கு. 2 லாங்குவேஜ்ல ப்ரொவைட் பண்றோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z knowledge.com. Stay touch with us.